இயேசுவானவர் மிகவும் அழகானவர். ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அவருடைய பாடு மரணங்களுடைய மத்தியில் போகும்போது அந்த அழகு அப்படியே குலைக்கப்படுகிறது. சரீர பிரகாரமாகவும் அவருடைய அழகு குலைக்கப்படுகிறது. அவருடைய உள்ளான அழகு இருக்கிறது, இந்த இன்னர் பியூட்டின்னு சொல்லுவாங்களா, அதுவும் தாக்கப்படுகிறது. நமக்கு எழுதப்படலை. அதாவது இயேசுவா அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் இந்த மெல் கிப்சன் எடுத்த அந்த படத்தில், அது இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இருக்குல்ல, அதில் காட்டியிருக்கிறது தத்துரூபமாக இப்படித்தான் நடந்துச்சு. யூதர்கள் என்ன நினச்சாங்க? தாவீதை ஒரு ராஜாவாக, தாவீதனுடைய ராஜாவாக மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். சீஷர்களும் இதை அறிந்து கொள்ளவில்லை. எல்லாருமே ஒரு பெரிய ஷாக்கிங் தான் அது. இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருப்பது கம்ப்ளீட் சர்ப்ரைஸ். யாருமே இதை எழுதலை. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் இப்பொழுது வேத சத்தியத்தில் எப்படி அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டு திருச்சபை பழைய ஏற்பாட்டினுடைய வேத வசனங்களை எடுத்து, அதாவது தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்து சுவிசேஷத்தை எப்படி சொன்னார்கள். விசேஷமாக பிலிப்பு எத்தியோப்பியாவுடைய மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறார். 52வது அதிகாரம் ஏசாயாவுடைய புத்தகம், அதனுடைய 13வது வசனத்திலிருந்து 53வது அதிகாரம் 12வது வசனம் வரை அநேகருக்கு தெரிந்திருக்கிற வசனங்கள். அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை அன்று மறக்காமல் வாசிக்கக்கூடிய சங்கீதம் பாடமாக இருக்கிறது. நாம் முதலாவதாக 52வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இது முதல் பகுதி. தாசனை குறித்து ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். இதோ என்னுடைய தாசன் அப்படி என்று சொல்கிறார். 13வது வசனம் பார்த்தோம். 14வது வசனம் ரொம்ப அழகான வசனம். அழகில்லாத ஒருவரை அழகாக சித்தரிக்கக்கூடிய ஒரு வசனம். 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். முகப்பார்வை அப்படின்னா என்னது? முகப்பார்வை, ரூபம், இந்த வசனங்கள்லாம் முகப்பார்வை, ரூபம், ரூபவதியே அப்படின்னு வரும். முகப்பார்வை, அதாவது தானியேலுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இஸ்ரவேலர்லேருந்து வந்தவங்களில் அழகானவர்களை, அறிவுள்ளவர்கள் அழகானவர்களை தெரிந்தெடுத்தார்கள் சொன்ன அந்த இடத்துலையும் இதே இந்த முகப்பார்வை, சரியான தமிழில் இல்லை, இங்கிலீஷில் ஃபேஸ் கட், நல்ல ஃபேஸ் கட் இல்லையா? என்னது ரூபம்னா அழகுன்னு சொல்லி. ஆமாம், ரூபம் என்றால் அழகு, அதாவது வெளிப்புறமான அழகு, முகச்சாயல் அப்படிங்கிறது. தானியேலுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில், உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 14வது முகரூபம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசில்லாதவர்கள் அழகானவர்கள் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ஆமாம், இந்த வாலிபர்களை குறித்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தை, அதாவது அழகானவர்களை கொண்டு வந்தாங்க. ரொம்ப ஹேண்ட்ஸம். என்னங்க எஸ்தர்ல வர்றா. இந்த இதை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். உன்னத பாட்டு 2:14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. முகரூபத்தை எனக்கு காண்பியும். ரொம்ப அழகான பாடல் இருக்கு. மூஞ்ச ஒரு முறை காட்டிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இயேசுவானவர் மிகவும் அழகானவர். ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அவருடைய பாடு மரணங்களுடைய மத்தியில் போகும்போது அந்த அழகு அப்படியே குலைக்கப்படுகிறது. அதாவது சரீர பிரகாரமாகவும் அவருடைய அழகு குலைக்கப்படுகிறது. அவருடைய உள்ளான அழகு இருக்கிறது, இந்த இன்னர் பியூட்டின்னு சொல்லுவாங்களா, அதுவும் தாக்கப்படுகிறது. 2 பகுதியிலையும் அவருக்கு இருந்தது. வேறு ஏதோ ஒரு பகுதி சொன்னீங்க, எஸ்தரில் வருதுன்னு சொன்னீங்களா? எஸ்தர் பகுதியில் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு வசனங்களை முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா, அந்த வசனத்துக்கு, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டு போகிறோம். ஓகே, ஏசாயாவுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனத்தில் இதே வார்த்தை வரும். நம்ம பின்னாடி அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அழகு அந்த கேடு அப்படின்னு வந்தது. அதாவது அந்த அழகு அந்த கேடு அடைந்தது. அந்த கேடு
இந்த வசனத்துக்கு சரியான அர்த்தம் என்னென்னா, லேவியராகமம் 22வது அதிகாரம் 25வது வசனத்தில் எந்த ஒரு ஆடையும் கொண்டு வரும்போது அது பழுது இல்லாமல், நோஞ்சானா இல்லாமல், அல்லது ஏதாவது உடைவு இல்லாமல், அதாவது வெளிப்புறமான சரீரத்தில் எந்த விதமான பழுதும் இல்லாமல் இருக்கக்கூடியது அந்த கேடு. 25வது வசனத்தில் அந்த மாதிரி இல்லாத ஆடுகள் தான் கொடுக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 22வது அதிகாரம் 25வது வசனம். அந்நிய புத்திரரின் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தினீர்களா? அவைகளின் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது. அவைகள் உங்களுக்காக அலங்கரிக்கப்படுவதில்லை, இது அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று ரைட். அதாவது அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஆடுகள், அதாவது சரியான அது கேடு உள்ளது, அதோடைய அங்கவினத்திலே கேடு உள்ளவை அப்படின்றது. அதாவது சரீரத்தில் கேடும் பழுதுள்ளமான பலியாடு என்று சொல்கிறார். சரி, நீங்கள் இந்த ஏசாயாவுடைய புத்தகம் படிக்கும் பொழுதே இன்னொரு பாடம் அதிகமாக நம்ம சபைகளில் இந்த மாதிரியான, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை கொடுக்கும்போது இன்னொரு இதையும் அதிகமாக வாசிப்பாங்க. இது யாருக்காவது ஞாபகம் இருக்குதா எந்த பகுதி அப்படின்னு? இன்னொரு பகுதியும் வாசிப்பாங்க, அடிக்கடி வாசிப்பாங்க. இப்படியெல்லாம் முழிச்சிங்கன்னா எனக்கு தெரியாது. சங்கீதம் 22. சங்கீதம் 22வது சங்கீதமும் இந்த ஏசாயனுடைய புத்தகம் 52, 53 சேர்ந்து வாசிப்பாங்க. 22வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் வரையில் அவர் எந்த அளவுக்கு கொடூரமாக நடத்தப்பட்டார். யாரும் வாசிக்கலாம் நீங்கள். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். மனுபுத்திரர் பார்க்கக்கூடிய அளவுக்கு, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வை, மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி காரியங்கள் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு நம்முடைய வேத புத்தகத்தில், புதிய ஏற்பாட்டில் விசேஷமாக அவருடைய சிலுவை மரணம், அதில் அவரை பார்த்தவங்கெல்லாம் சகிக்க முடியாது, அல்லது அவரை இகழக்கூடிய அளவிற்கு எங்கெல்லாம் நடந்ததுன்னு ஏதாவது யார்? அவருடைய முகத்தை எப்படி அவங்க கெடுத்தாங்க? முகத்தை கெடுக்கிறார்கள், முகத்தில் துப்பினார்கள், காரி துப்பினார்கள், அறைந்தார்கள். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26, 67 வாசிக்க வேண்டியதில்லை, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு அடுத்தது என்ன செய்கிறாங்க? வேலைக்காரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அவரை கண்ணை கட்டி என்ன செய்கிறாங்க? அவரை கன்னத்தில் அறையிறாங்க. அது கேட்குறாங்க, என்ன சார் நீ தீர்க்கதரிசியாக இருந்தால் 2 வசனம் கேட்க சொல்லுங்கள். என்னது? ஞானதிஷ்டிகாரனாக இருந்தால் யார் அடித்தான்னு சொல்லு. 2 உன்னை அடித்தது யார், இனிமேல் அடிக்க போகுது யார்? 2ல் ஏதாவது சொல்ல அப்படின்றாங்க. அதாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 65வது வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்குது. வேற என்ன பண்ணாங்க? ஆமாம், அவருடைய முடியை பிடித்து இழுத்தார்கள். இது பாடுபடும் தாசனுடைய பாடல்களில் இன்னொரு இடத்துல, என்னை தாடையை பிக்கிறவருக்கு நான் என்னுடைய பிக்கிறவர்களுக்கு முடியை எனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், அதுக்கு அடுத்தது வேற என்னது? அந்த முள்முடி கண்களில் முள்முடி அவமானப்படுத்தினார்கள், முள்முடியை வைத்தார்கள், அதனால் உண்டான காயங்கள், அதுலேருந்து வரக்கூடிய ரத்தம். ஆமாம், முள்முடின்னா அந்த முள் இந்த காட்டரு முள் கிட்டத்தட்ட இவ்வளவு பெருசுக்கு மேலே இருக்கும், கூர்மையாக இருக்கும், அது ஆணி மாதிரி இருக்குமா அந்த முள். அந்த முள்ளை கொண்டாந்து வச்சு அதை செய்யும் பொழுதே கஷ்டப்படும். அதை வச்சுட்டு என்ன செய்வாங்களாம், அதை கோலால் உங்கி அடிப்பாங்க. அதை அப்போ தான் அது ஃபுல்லாக இறங்கணும். அப்படி இறங்கும் பொழுது இந்த இடமெல்லாம் பட்டு என்ன ஆகும்னா, இந்த தலைக்கு போகக்கூடிய நரம்புகள்லாம் என்ன செய்யுது, அதெல்லாம் ஓட்ட விழுந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவருக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகு இந்த இரத்தத்தினால மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு இந்த முள்ளும் குத்தினபடினால அவர் அந்த கேடு அடைகிறார்கள். இந்த சங்கீதம் 22வது வசனம் ரொம்ப கிளியராக மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 29 முதல் 32, மார்க் 15, 29 முதல் 32 என்ன சொல்கிறார்? போகிறவர்களும் வருகிறவர்களும் தலையை துலுக்கி ஆ என்று நிந்திக்கிறார்கள். ரொம்ப வேடிக்கை இருக்குது. தலையை வெட்டிட்டு இப்படி போவாங்கல்ல, பிடிக்கலன்னா வெட்டிட்டு போகிறது. தலையை துலுக்கி என்று சொல்லி, என்னையா நீ பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க.
வழியிலே நடந்தவர்கள். அதே போல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 39 முதல் 44 வழியிலே நடந்தவர்கள். அப்புறம் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பிரதான ஆசாரியார், அப்புறம் யாருன்னா வேதபாரகர். இதை விட கேவலம் என்னென்னா பக்கத்தில் 2 கள்ளர்கள், எஸ். அவங்களும் ஏளனப்படுத்துகிறாங்க. உன்னை விடுவித்து என்னங்க? உன்னை விடுவி எப்போ நீனும் தப்பிச்சுக்கோ, எங்களையும் தப்பிக்க விடு. எவ்வளோ! அதே மாதிரி அந்த பிரதான ஆசாரியருடைய இந்த சனகரின் சங்கத்தில் இருக்கும் பொழுது வேலைக்காரர்கள் நிந்திக்கிறார்கள், வேலைக்காரிகள் நிந்திக்கிறார்கள். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 48வது வசனம் வாசிப்போமா அந்த வசனத்தை? இந்திய காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். அதாவது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். அதாவது ஒரு நிந்தை ஒரு பக்கம், அந்த கேடு ஒரு பக்கம், இயேசுவானவருடைய வேதனை ஒரு பக்கம், அதுக்கடுத்தது இயேசுவோடு கூட வந்தவர்கள்லாம் இவர் நம்ம ரட்சிப்பார் என்று நினைச்சிருந்தோம், எப்படி நடந்து போச்சேன்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லது ஒரு 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 நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதுனால. மறுபடியும் நம்ம 52வது அதிகாரம் ஏசாயாவுடைய புத்தகத்துக்கு வாங்க. அதில் என்ன பார்க்கணும்னா, மனுஷனை பார்க்கலும் அவருடைய முக பார்வை இல்லை, மனுபுத்திரரை பார்க்கலும் அவருக்கு ரூபம் இல்லை, இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவர் அவ்வளவு, அதாவது இவ்வளவு நடந்தபடினாலே அவரை கண்டு அநேகர் அடைந்தார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தில் பூரணமாய் நிறைவேறுகிறது, பூரணமாய் நிறைவேறுகிறது. பாடுபட்டார் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கேடு அடைந்தவனாலே அநேகர், அவருடைய வாழ்க்கையிலே பாடுகள் முழுவதுமாக இருந்ததை வந்து எல்லா இடங்களிலும் நான் பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை கண்டவர்களெல்லாம் வாயை மூடுவார்கள் என்று சொன்னால், அதாவது அவரை குறித்து பேச முடியலை. ரெண்டாவதாக அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால், தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அறிந்து கொள்வார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் தருவான், அந்தப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். என்னது தெளிப்பார்? தெளிப்பாருங்கிறதுக்கு நாசா அப்படிங்கிற வார்த்தை. அந்த நாசாங்கிற வார்த்தை வந்து ஸ்ப்ரிங்கிள், 2-3 வார்த்தை இருக்குது. ஸ்ப்ரிங்கிள் தெளிக்கிறது, அதாவது செரிமோனியல், அதாவது சடங்காச்சாரத்தின்படி தெளிக்கக்கூடியது, சுத்திகரிக்கக்கூடியது. அதற்கு அடுத்ததாக பலி செலுத்தின பிறகு தெளிக்கக்கூடியது. இந்த பழைய ஏற்பாட்டில் ரத்தம் தெளிக்கிறது, 3 தடவை 7 தடவை தெளிக்கக்கூடியது. இரத்தத்தோடு தண்ணீர் சேர்த்து தெளித்திருக்கிறார்கள், இரத்தத்தோடு எண்ணெயை சேர்த்து தெளித்திருக்கிறார்கள். உதாரணமாக லேவியராகம் எடுங்க. லேவியராகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். லேவியராகம் 4:6 இந்த வார்த்தை தெளிக்கக்கூடியங்கிறது வார்த்தை வந்து பழைய ஏற்பாடு, ஒரு நிமிஷம், பழைய ஏற்பாடு முழுவதும் 24 தடவை இருக்குது முழுவதும் பேர். ஆனால் லேவியர் ஆகமத்தில் மட்டும் 15 தடவை இருக்குது. அப்போ இந்த லேவியர் ஆகமத்தில் இந்த தெளிப்பு அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன் லேவியர் ஆகமத்தில் எல்லாம் பலிகளும் அது. ஆமாம், ஒரு ஆள் சொன்னார், இந்த பலி எனக்கு தலைவலின்னாரு. அது இல்லைன்னா தான் தலைவலி. அதுனா ஆமாம், 15 தடவை அவங்க சொல்லியிருக்காங்க தெளிப்பு. சரி, லேவியராகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சன்னதியில் 7 தரம் தெளிக்க கடவன். இதே வார்த்தை இங்கே கொண்டு சொல்லிருக்காரு, 7 தரம் தெளிக்கக்கூடாது. அந்த தெளிப்புங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? தெரித்தல். தெளித்தல் ஒன்று, இன்னொன்று வார்த்தை தெரித்தல். அதாவது விழுந்து ரத்தம் சிந்துறது.